ஹாய் அண்ட் அஸ்லாம் வலைக்கும். வெல்கம் டு ஜேஜே கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜேஜே கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா கல்யாண வீட்டு சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அரைச்சி விட்ட கல்யாண வீட்டு சாம்பார் செய்ய நம்ம முதல்ல குக்கரில் இந்த கப்புக்கு 3/4 கப் துவரம் பருப்பு, 1/4 கப் சிறுபருப்பு. நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதுலேயும் 3/4 கப் துவரம் பருப்பு, 1/4 கப் சிறுபருப்பு எடுத்துக்கோங்க. கல்யாண வீட்டு சாம்பாரில் கண்டிப்பாக சிறுபருப்பு சேர்ப்பாங்க. அது கூடவே 10 பல் பூண்டு, இந்த சைஸில் ஒரு சின்ன துண்டு கல்யாண பூசணி, அதாவது மஞ்சள் பூசணிக்காவையும் சேர்த்து போட்டு மசிச்சிருக்கேன், வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் 20 நம்பர் சின்ன வெங்காயம், ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகா, கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட், பீன்ஸ் இவ்வளோ நான் எடுத்திருக்கேன். பூசணிக்காவை நம்ம இதில் சேர்த்துட்டோம். அப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சைப்பழம் சைஸ்க்கு புளி கரைச்சி வச்சுருக்கோம். அப்புறம் வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் உளுத்தப்பருப்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூனோட கம்மியாக வெந்தயம். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு 5 வரமிளகா, ஒரு 2 கட்டி பெருங்காயம். கட்டி பெருங்காயம் போட்டிருந்தாங்க, சூப்பராக இருக்கும் வாசம். கட்டி பெருங்காயம், கொஞ்சம் ஒரு பிடி கருவேப்பிலை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய். இவ்வளோ தாங்க. சரி வாங்க ஃபஸ்ட்டு இதை நம்ம எப்படி வறுத்து செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் நம்ம வறுக்க எடுத்து வச்சுக்க பொருளெல்லாம் போட்டு நல்ல பொன்னிறமாக வறுத்துக்கலாம். நல்ல பொன்னிறமாக வறுக்கிற மிதமான தீயில வச்சு வருங்க, கரிஞ்சிரும். இல்லாட்டா மிதமான தீயில வச்சு நல்ல பொன்னிறமாக வதக்கிற பிறகு வறுத்ததுக்கப்புறம் அதுலேயே தேங்காய் நம்ம திருவி வச்சுக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து அதையும் நல்ல பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. மிதமான தீயிலே வச்சு வருங்க. அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. ஃபைனலாக கருவேப்பிலையும் போட்டு இறக்கிக்கலாம். அதே ஹீட்டில் கருவேப்பிலை போட்டு இது பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் அதே கடாயில் நம்ம ஒரு கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துட்டு அதில் அந்த பெருங்காயத்தை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பெருங்காயம் போட்டு நல்லா திருப்பி விட்டு கொஞ்சம் நல்லா பொரியிற அளவுக்கு விடுங்க. இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்ததுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டுக்கோங்க. அதுக்கு கூடவே நம்ம ஆனியனை போட்டுக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது ஓரளவு ப்ரௌன் கலர் ஆக சொல்ல நம்ம கருவேப்பிலையும் அதில் சேர்த்துக்கலாம். ஓரளவு நல்ல ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லாவே வதக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆனப்பறம் அதில் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 2 வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். காய்கறி சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூடவே காய்கறிக்கு தேவையான உப்பையும் நமக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் நல்லா காய் வதங்குற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் காய் வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி, போட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கோம் இல்லையா, நம்ம வறுத்து ஆற வச்சு பவுட்ரு பண்ணோம் இல்லையா, அந்த பொடியை இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு 2 பெரட்டிட்டு தண்ணி எடுத்து ஊற்றி நம்ம வேக விட்டுற வேண்டிதான். காய் ஓரளவு நல்லா வேகிற அளவுக்கு வேக விட்டுருங்க. தண்ணி ஊற்றி வச்சு நம்ம காயில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி மட்டும் தூவி மூடி போட்டு வேக விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போது நம்ம புளிக்கரைசல் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். காயெலாம் வெந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்க பூசணிக்காய் பருப்புலாம் இருக்கு இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணி இப்போ நமக்கு சாம்பாருக்கு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. புளி சேர்த்ததுக்கப்புறம் பருப்பு ஊற்றி கொஞ்ச நேரம் தான் நம்ம வந்து கொதிக்க விடணும். இல்லாட்டா கடுத்து போன மாதிரி ஆயிரும் சாம்பார் எப்போவுமே. புளி ஊற்றி கொஞ்ச நேரத்தில் நம்ம பருப்பு ஊற்றிட்டு அடுத்ததாக புளி ஊற்றின அடுத்தோடனே பருப்பு ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற சாம்பார் தூள், அதாவது நீங்கள் வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லைனா கடையில் வாங்கினதா இருந்தாலும் சரி, ஒரு 1/2 ஸ்பூன் சாம்பார் போட்டு நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்க போகிறோம். அப்போ தாங்க சூப்பரான கல்யாண வீட்டு சாம்பார் மாதிரி இருக்கும். கூடவே கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக மல்லியில தூவி இறக்கிடலாம். அரைச்சி விட்ட கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி. கமன் வாசத்தோட நம்ம கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி ஆகிடுச்சிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.